ஐயா, முதல்வரிடம் டாக்டர் ராமதாஸ் அறிக்கையை பற்றி பத்திரிக்கையாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு, அவருக்கு வேற வேலை இல்ல. தினம் தினம் ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு கூறினாரு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆமாமா. வேற வேலை இல்லாம தானே தமிழக அரசியல்ல ராமதாஸ் ஐயா இருக்காரு. இது ஒரு முதல்வர் எப்படி இப்படி பேசுறாருன்னு தெரியல. ஆனா இது யாரும் கூட டக்குன்னு எழுதி கொடுக்க ஆள் இல்லை சார். அவர் எதாச்சும் வாயில தெரிஞ்சத பேசிட்டாரு. அது மட்டும் இல்லாம இது திட்டமிட்டு மருத்துவர் ஐயாவின் அந்த அறிக்கையை, அந்த கேள்வியை திசை திருப்பி நீ வா போன்னு பேசிக்கிற அளவுக்கு ஆக்குற வேலையாத்தான் நான் பார்க்கிறேன். சப்போஸ் மருத்துவர் ஐயாவின் அறிக்கைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஏதாவது ஒரு பதில் கொடுத்தான்னு வச்சுங்க, டக்குன்னு அவரால் கொடுத்துட முடியாது. ஏதாவது பக்கத்துல கேட்டுக்கிட்டு ஒரு பிட்ட கிட்ட வாங்கி படிச்சிருந்தாருன்னு வச்சுங்க, அதற்கு ஒரு விளக்கத்தை மருத்துவர் திரும்பவும் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போ அந்த ஊழல் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இப்ப என்ன ஆயிப்போச்சு, முதல்வர் இந்த மாதிரி சொன்ன உடனே பாமக தரப்பிலிருந்து அங்கங்க ஆர்ப்பாட்டம், எங்களுடைய மக்கள் எங்க தலைவரை இவங்க கொச்சைப்படுத்துறாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, போலீஸ் தள்ளுமுள்ளு அப்படின்னு இந்த பிரச்சனை டைவெர்ட் ஆகுது. இது டைவெர்ட் ஆகுறதுக்காகத்தான் நம்முடைய முதல்வர் தெரிஞ்சோ தெரியாமலோ அதை சொல்லியிருக்காருன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு பலர் விளக்கம்லாம் தராங்க. பட் ஆனா இது இந்த ஊழல்ங்கிறது ப்ரூவன், அவன் கொடுத்தவன் சொல்லிட்டான். அதுல ஒரு 1700 கோடி 1850 கோடி நியரிங் அது ஜெகன்மோகன் ரெட்டிக்குன்னு ஒதுக்கப்பட்டு விட்டது. ஆக ரிமைனிங் 2029 கோடியில மிச்ச காசு 4 ஸ்டேட்ல வந்திருக்கு. நமக்கு எவ்வளவு, தமிழகத்துல இது எவ்வளவு? அது மட்டும் இல்லாம அவர் ஜூலை மாதம் அவர் இங்க அதானி ஒரு ஸ்பெஷல் பிளைட்ல சித்தரங்கன் சாலைக்கு போனாருன்னு சொல்றாங்க. இது ஆங்கில நாடகங்கள் இன்னைக்கு அது என்ன டேட்ல வந்தாண்ட வரைக்கும் வந்துருச்சு. அப்போ இதை விளக்கி பேசினா இதில் இருக்கிற விஷயங்கள் வெளியே வந்துடும் அப்படின்றதுக்காக நம்முடைய முதல்வர் இதுல கடந்து போறாரு. அப்போ இவங்க இப்ப பீரியட்லாம் எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரைக்கும் இவங்க அந்த ஊழலுக்குள்ள என்ட்ராகிறாங்கன்னும் போது ஒரு 1600 மெகாவாட்டை அந்த SECL இருக்கு இல்லையா, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுல ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்றது இன்னைக்கு தெளிவாகி போச்சு. அப்ப 1600 மெகாவாட்னா தமிழ்நாடு அரசு இப்ப இதுல ஊழல என்ன பிரச்சனைனா, அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அதானி குரூப் இந்த சோலார் எனர்ஜியை விற்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அது எவ்வளவுனா கிட்டத்தட்ட ஒரு 12 ஜெகாவாட் மின்சாரத்தை வாங்குறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அவங்க வாங்கி ஸ்டேட்டுக்கு விற்கணும். ஸ்டேட்டுக்காரன் என்ன சொல்றான், ஐயோ வெளியில கம்மியா கிடக்குது, இவ்வளவு வேலை சொல்றேன், நாங்க இந்த இந்தியன் கார்பரேஷன் இதை வாங்குறோம், நாங்க பிரைவேட் கிட்ட எங்கெங்க ஸ்டேட்ல நாங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இந்திய அரசு நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம் அதான் நீட்ட சொல்லுதியோ, நீ கொடுக்குற ரேட்டுக்கு நாங்க வாங்கினா எவனும் வாங்க மாட்டான், என்ன பண்றதுன்னு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வாங்க வச்சுக்கிறேங்க. இப்போ எப்படி சில கம்பெனிகள்ல அந்த மேனேஜர்களை சரி கட்டி எங்க டெண்டர் நீங்க வாங்க, எங்க பொருளை வாங்க, கொஞ்சம் கமிஷன் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படி ஜென்ரலா நடக்கும் இல்ல. ஏதாவது ஒரு குளிர்பானம் ஒரு கடையில இருக்கும், அவன் வருவான், சார் அதை பார்த்து செய்யறேங்க, அதை விட்டுருங்க, எங்க கம்பெனி ப்ராடக்டை வாங்கி வைங்க, எனக்கு கொஞ்சம் இன்சென்டிவ் வருங்க, நான் எங்க கம்பெனில உங்களுக்கு கொஞ்சம் பண்ண சொல்றேங்க. அவன் என்ன 1 மாசம் 1000 ரூபா தரானா, நான் 2000 தரேங்க, அத்திக்கலாசங்க, எங்க ஃப்ரிட்ஜ் ஒன்று தரங்க, உள்ள வச்சு வித்துருங்க, விற்குதோ விற்கலையா முதல்ல என் பொருள் நீங்க இறங்கட்டுங்க, அப்ப வேற எதுவும் இல்லைன்னா அங்க தரங்க வாங்கணும், குடிச்சுவாங்க அப்படின்னு பேசுறோம்ல, அதுதான் சார் இந்த ஊழல். உடனே அவன் என்ன சொல்ற, நான் பாத்துக்கிறேங்க ஸ்டேட்டை அப்படின்னு இவங்க நம்ம ஸ்டேட்ல உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறியா லாபத்தை, நீ கவர்மெண்ட் தானே காசு கொடுத்து வாங்க போகுது அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை போட வைக்கிறாங்க. அப்போ இவங்க இந்த அதானியும் அந்த இன்னொரு அசூர் அந்த நிறுவனமும் அமெரிக்காவில் பாண்டு வாங்குறான். அப்படி வாங்குற போது $175 மில்லியன் அங்க இருந்து பாண்டை வாங்குறான். அவங்க அங்க பாண்டை வாங்குற போது அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கான், நம்ம நாட்டிலிருந்து முதலீட்டை வாங்கினா அந்த முதலீட்டை கொண்டு போய் சட்டத்துக்கு புறமான அந்த லஞ்சம் கொடுக்குற மாதிரியான வேலைகள்ல அந்த நிறுவனம் ஈடுபட்டா அது இங்க அனுமதி இல்லைன்னு அவங்க நாட்டுல சட்டம் வச்சிருக்கான். எக்கெல்லாம் கட்டுக்கூடாது, என் நாட்டுல தொழில் தொடங்குன்னு அவன் சொல்ல நம்ம ஊர் மாதிரி அப்படி சொன்ன பிறகு அங்க அது ப்ரூவன் ஆகுது. இவரோட ரிலேஷன் ஒருத்தரை பிடிக்கிறாங்க, அவரோட செல்போன்ல
இந்த மாதிரி பணம் கொடுத்ததெல்லாம் இருக்குது. அதன் அடிப்படையில் ஒரு 7 பேர் மீது பிடிவாரண்டை போட்டு இது புருவன் ஆயிப்போச்சு. அதானி லஞ்சம் கொடுத்தாரான்றதுலாம் இல்ல, லஞ்சம் கொடுத்தாரு முடிவான பிறகுதான் பிடிவாரண்டை போடுறாரு. அப்போ இதையெல்லாம் விளக்கம் கொடுத்தா இது வெளியில வந்துருன்றதுக்காக திட்டமிட்டு அது அமைஞ்சு போச்சு. அவர் வார்த்தை சொன்னது திட்டமிட்டு அமைஞ்சு போச்சு. அப்போ இன்னைக்கு இது நீ வா போன்னு பேசிங்கன்னு அதை கடந்து போகிற நிலையாகி போச்சு. இருந்தாலும் ஒரு மூத்த அரசியல்வாதி, நான் அடிக்கடி சொல்வேன், தமிழகத்தை ஆள பிறப்பால் தமிழராக இருக்கிற தகுதி படைத்தவர்கள் முதன்மையானவர் மருத்துவர்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்படி இருக்கிற போது ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கிற மருத்துவர் ஐயாவை இந்த மாதிரி ஒரு லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ண மாதிரி இன்னைக்கு பெருமையா அதை பேச வைக்கிறாங்க பல பேர். அதுதான் இதுல வேடிக்கை. எப்படி முதல்வர் லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டாரு தெரியுமா அப்படின்னு பேச வைக்கிறாங்களே. எத்தனை கோடி உழைக்கும் மக்களின் கரங்கள் மருத்துவர் பின்னாடி இருக்குன்னு இவங்க தெரியாம இவங்க இஷ்டத்துக்கு இவங்க அல்ல கையில வச்சு அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, அசிங்கப்பட்டாரு ராமதாஸ், பாமக அசிங்கப்பட்டதெல்லாம் இன்னைக்கு பேசுவது திமுக மீது ஒரு வெறுப்பை இங்க விதைத்துக் கொண்டிருக்கிறது என்பது கூட புரியாம இவங்க ஆளுங்களை வச்சு பேச வைக்கிறாங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த வார்த்தையை நம்முடைய முதல்வர் திரும்ப பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதுதான் திருச்சி சிவா எம்பி இருக்காரு இல்லையா, அவர் பதில் சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே நான் அவர்லாம் நான் கோட்டையில பார்க்கணுமா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது அப்ப நீங்க எல்லாம் எங்க போனீங்க, அப்ப நீங்க என்ன கேட்கல, அதே மாதிரிதான் இது அப்படின்ற மாதிரி சொல்றாரு, பதில் சொல்றாரு. இல்ல நீங்க ஏன் அதுல சொன்னதுல என்ன தப்பு இது? அவர் 10.5% நீங்க நான் சார் பெரும்பான்மை மக்கள் ஆட்சி செய்வதும், பெரும்பான்மை மக்கள் ஆட்சி செய்கிற போது எண்ணிக்கை சிறுபான்மை மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் தான் சார் உலக நியதி. சிறுபான்மை எண்ணிக்கை கைவிட்டு எண்ணக்கூடிய, விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் ஆள்வதும் ஒட்டுமொத்த கும்பல் அனுமதிப்பட்டிருக்கிற போதும் அது இயற்கைக்கே முரணானது சார். இயற்கைக்கு முரணான அரசியலை தமிழகத்தில் விதித்திருக்கிறார்கள். இயற்கைக்கு முரணான அரசியலை தமிழர்கள் மண்டலிலே ஏற்றி இருக்கிறார்கள். அதனால மருத்துவர் சொல்றாரு, நீங்க சாதாரண ஊர்ல சொல்ல நம்மலாம் என்ன ஆளுங்க, நம்ம கூட்டம் என்ன போய் அங்க போய் நின்னுங்கிறீங்க நீங்க அப்படின்னு இயல்பா பேசுவாங்கல்ல. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம மெஜாரிட்டி ஒரு மைனாரிட்டி ஒண்ணு இல்லை, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அவன் ஒத்த வீட்டுக்காரன் வந்தாங்குடி அப்படின்னு இயல்பா சொல்லுவாங்க தெரியுங்களா ஊர்ல. ஒத்த வீட்டுக்காரன் என்ன பேச்சு பேசுறான், எங்கேயா வந்தான், அவன் வந்தாங்குடி தானே அப்படின்னு சாதாரணமா பேசணும்ல. அதுதான் மருத்துவர் ஐயாவின் வெளிப்பாடு. ஒரு 10,000 பேர் இருப்பீங்களா, நான் உங்ககிட்ட இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னு சொன்னார். அது கேட்கறவங்களுக்கு ஒன்னா அது குத்தலாமே தவிர அதுல ஒரு உண்மை இருக்கத்தானே செய்யுது. யார் யாருகிட்ட கேட்பது அப்படிங்கிறதுல இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப விஜயும் திரும்பவும் விஜய் கூட போய் திரும்ப இணைவாரா, கூட்டணி இணைவாரா நாம சொல்றோம்ல. 1000 விமர்சனங்கள் மேலயோ என்ன லூஸ் மாதிரி கேக்குறீங்க. ஒரு திருமாவளவன் கூட விஜய் இணைவாரா, கூட்டணிக்கு திருமா கூட வருவாரா அப்படின்னு கேட்டா ஒரு அர்த்தம் இல்லையா? திருமாவை போய் விஜய் கூட போய் நிற்பாரான்னு கேட்கறது எப்படி? அது பத்திகாரத்தனமா இல்லையா? கேட்கிறோம்ல. அதேதான் சார் மருத்துவர் கேட்டது. அதால இவங்க அரசியலுக்காக இதுல சார் இவங்க இதுல தவறு நடந்துட்டு என்னமோ தவறே செய்யாதவங்க பேசுற மாதிரிலாம் சொல்றீங்க. எல்லா விஷயத்துக்கும் தவறு தானே. செந்தில் பாலாஜி எப்பேற்பட்ட தவறு ஒண்ணு நம்முடைய முதல்வர் தான் பேசினாரு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு கேஸ் கூட திமுக சார்பில் இருந்து அது அடுத்து கொடுக்கப்பட்ட கேஸ் தானே அது. அப்ப அன்னி வரையும் நேற்று வரைக்கும் கெட்டவனா இருந்தவன் இன்னைக்கு திடீர்னு நல்லவனா அவங்க கண்ணுக்கு மாறிட்டான்ல. அதாவது பிரதமர் விமானம் இல்லாம கூட போவாரு, அதானி இல்லாம போக மாட்டாரு, அதானி மிகப்பெரிய திருடன், திருடன் கூட பிரதமருக்கு என்ன வேலை அப்படின்னா இங்க எல்லாம் பேசியிருந்தீங்க, கிண்டலும் கேலியும் பண்ணீங்க. அப்பேற்பட்ட திருடன் எதுக்குடா ஒத்தையா ரகசியமா பார்த்துட்டு போனா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிற போது அவர்களால் அந்த கேள்வியை தாங்க முடியல. அதுக்கு இந்த மாதிரியான அவதூறு பேச்சுகளை பேசுறாங்க நம்ம பார்க்கணும். இதுக்கு யார் என்ன போய் சொல்ல முடியும்? ஒப்பந்தம் போட்டியா போடலையா? உடனே திரும்ப திரும்ப நாங்க அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட தான் போட்டேன். ஸ்டேட் எல்லாம் வாங்க மாட்டாங்க, நான் ஸ்டேட்டை சரி கட்டிக்கிறேன் அப்படின்ன பிறகுதான் அந்த நிறுவனமே அதான் கூட ஒப்பந்தத்துக்கு போகுது. அதான குற்றச்சாட்டு. டிரான்ஜெக்ட் காசு கொடுத்தா அமெரிக்கா நியூயார்க் நீதிமன்றத்துல இன்னைக்கு ஒப்புதல் வாக்குமூலம் இருக்குல்ல, அவர் கண்டுபிடிச்சு சார்ஜ் ஷீட் போட்டு வச்சிருக்காங்கல்ல, அங்க போய் சொல்லு. மருத்துவரை சொல்றீங்கல்ல, அமெரிக்காவுக்கு போங்க, நியூயார்க் போங்க, திராவிட மாடல் தானே,
ஒரு 1000 போய் நியூயார்க் அந்த நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு டிரான்சிட் பேரும் தமிழ்நாடு பேரும் அதுல இருந்து எரியா இல்ல சட்ட போராட்டம் பண்றேன் அந்த மாதிரி பண்ணி உங்களோட இன்னசென்ட்டை ப்ரூவ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு சார் எல்லாருக்கும் உரிமை இருக்கு கேட்பதற்கு. அப்போ அதன் அடிப்படையில் ஒரு சமூகத்தின் தலைவராக ஒரு அரசியல் முதிர்ச்சி பெற்றவராக கேட்கிறாரு. அதுக்கு ஒழுங்கான விளக்கத்தை சொல்லிட்டு போங்க சார். அப்படி இல்லைன்னா இப்ப நீங்க இதை சொல்லலாம், நீங்க பாமக வந்து பல பேர் பல மாதிரி எல்லாம் பேசுறாங்கல்ல, இந்த ஏச்சி பேச்சு யாரும் உங்களுக்கு வரப்போகுது? இல்ல இவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு மக்கள் பணி நிறைய இருக்கு, இதுக்கெல்லாம் நான் உட்காந்து பதில் சொல்லணுமான்னு கேட்கிறாரு. இது மக்களுக்கான விஷயம் இல்லையா? உங்களுக்கு ஒன்னா வந்து அந்த ஒரு 2029 கோடியில அந்த 1750 கோடியை போயிட்டா ஒரு 300-350 கோடி வரும். உங்களுக்கு அது பீசங்கையில ஹேண்டில் பண்ற காசு. நான் ஜனங்க அப்படி இல்லை, ஒரு 50 ரூபா கழிச்சிட்டா கூட கதறி அலறவங்களாம் நிறைய பேர் இருக்கான். ஒரு கடையில 15 ரூபா டீனா அந்த கடையில 10 ரூபா டீ கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும், பரவாயில்ல ஏதோ ஒரு 40க்கு இந்த 10 ரூபா கடையில குடிப்பீங்க. ஒரு 5 ரூபான்னா கூட ஒரு 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்கி போனா என் புள்ள சாப்பிடுங்க அப்படின்ற மக்கள் இன்னும் இருக்கிறார்கள் சார். சார் அரிசி வாங்கி போறான் ரேஷன்ல, ஃப்ரீ அரிசி. சைக்கிளில் போகும்போது கீழே கொட்டுச்சுன்னா ஃப்ரீயா தானே வந்து விட்டு போவோம்னு என்ன பார்த்துருக்கீங்களா? எடுத்துட்டு போய் மரத்துல போட்டு ஜலிச்சு சாப்பிட்ற கண்டிஷன்ல மக்கள் இருக்காங்க சார். இவங்க என்னடா 300 கோடி 3000 கோடி எல்லாம் இவங்க அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்கல்ல, அது ரொம்ப தப்பான விஷயம் தானே. அது எப்போ இவங்களுக்கு புரியும்னு தெரியல. இல்ல மக்கள் இதை புரிய வைப்பாங்களா? அப்போதான் உங்களுக்கு புரியுமா? இல்ல மக்கள் எந்த குறை இல்லாம வச்சுக்கிறாங்க. எல்லாருமே திராவிட மாடல் அரசியல ரொம்ப பாராட்டுறாங்க. அதாவது வாங்கி தின்ற நிலையில நாங்க இருக்கிறோம். நீ வந்து ஆத்தாளுக்கு 1000, மகனுக்கு 1000, மகளுக்கு 1000, ஒரு 3000 கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறீங்க. ஆனா இந்த 3000 அரசாங்கம் கொடுத்து நம்ம கோபம் வரைக்கும் உருவுறாங்க, மற்ற எல்லா விஷயங்களையும் வெளியேறி இருக்குன்னு மக்கள் வந்து ஒரு அவேர்னஸ் வரணும். அது வந்ததுன்னா இவங்க இந்த மாதிரி பேச மாட்டாங்க. நீங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த வேங்கை வயல்ல நிவாரணத்துக்காக இவங்களே போட்டுக்கிறாங்க மழை தண்ணிலாம் ஒரு பொருளை வந்து கலப்பினாங்க. உடனே அந்த ஜனங்க வந்து அந்த கலெக்டரேட்டுக்கு சொல்லி கொடுத்த நிவாரணத்தெல்லாம் வெளியே வச்சிருக்கோம், வந்து ஒழுங்கு எடுத்துட்டு போங்க, வந்து எங்களுக்கு குற்றவாளி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாருக்கும் வந்துன்னு வச்சுங்க. யாரும் உங்ககிட்ட நாங்க ஃப்ரீயா கேட்கலப்பா, நீங்க அரசாங்கம் என்ன கடமை செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கெல்லாம் வந்து தெளிவு வந்துடும். ஆனா இவங்க வந்து இந்த இலவசம் இந்த 1000 ரூபாய் 1500 ரூபான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு நீ இந்தியா முழுக்க எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கான். எல்லா ஊர்லயும் வந்து நாங்க ஆட்சி வந்தோடனே எல்லாம் பொம்பளைக்கு காசு தரேன் அப்படின்னு மஸ்ட்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அது அந்த வாக்குறுதிங்கிறது மஸ்ட்ங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. மக்களுடைய இயலாமை மக்களுடைய வறுமையை வந்து இவங்க பயன்படுத்தி கொண்டு வராங்க. பார்ப்போம், இது மக்களுடைய வளர்ச்சி தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வை சொல்லி. News 6 TV, உண்மை நேர்மை.